சாட்சிக்குரிய நேரம். பிரதர் ஜான், இரும்புலியிலிருந்து வந்ததான பிரதர் ஜான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் சிறு சாட்சியாக எழுப்பின என் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். முதலாவது, இந்த ஐக்கியத்துக்குள் எப்படி நாங்கள் கடந்து வந்தோம் என்று எங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையை சொல்லிவிட்டு என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு சிஎஸ்ஐ பெற்றாரால் பெற்று வளர்க்கப்பட்டு ஒரு குடும்பத்தில் வளர்ந்து வந்தவன். எங்களுடைய குடும்பம் சிஎஸ்ஐயாக இருந்தாலும் தாயார் மிகவும் பக்தி வைராக்கியமாக இருந்தவர்கள். சிறு வயதிலிருந்தே பக்தியில் வளர்க்கப்பட்டோம். ஆனாலும் இளம் பிராயத்திலே ஒரு செய்வினை நாள் என்று குடும்பம் தாக்கப்பட்டு, என்னுடைய தகப்பனார் நல்ல உத்தியோகத்தில் இருந்தவர், திடீரென்று அவர் மரித்து போனார். இந்த சூழ்நிலையில் எங்களுடைய தாயார் சிஎஸ்ஐயில் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டு பல ஊழியங்களை செய்து வந்தவர்கள். நல்ல ஜெபம், நல்ல தரிசன வரங்கள் இப்படியாக அவர்களுக்கு இருந்தும் அவர்களால் சாசோடு போராடி மேற்கொள்ள முடியவில்லை. சாசினுடைய போராட்டம் என்கிறது நன்றாக அவர்கள் அறிந்திருந்தாலும் அவர்களால் அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் இல்லை. அவர்கள் பலவிதமான பெந்தேகோஸ்து அனுபவத்தில் போய் கலந்து ஜெபித்து பலவிதமான தனி ஊழியம் செய்கிறதான ஊழியர்களோடு ஐக்கியம் வைத்திருந்தார்கள். அவர்களாலும் அதை செய்வினை என்று சொன்னார்கள். ஆனாலும் அதிலிருந்து விடுதலை பெற்று வாங்கி தர யாரும் முன் வரவில்லை. இப்படியாக நாங்கள் வீட்டில் 5 பேர். பிள்ளைகளாகி எங்களை வெளியனுப்ப மிகவும் பயந்தார்கள். தகப்பனாருக்கும் பிள்ளைகளுக்கும் இது சேர்த்து வைக்கப்பட்டது, எல்லாரையும் அழிக்கும்படியாக இது இந்த சூனியம் வைக்கப்பட்டது என்று அவர்கள் சொன்னதினால் எங்களை வெளியே அனுப்பவும் மிகவும் பயந்தார்கள். இப்படியாக நாங்கள் நெருக்கப்பட்டோம். நல்ல உத்தியோகத்திலிருந்து நல்ல விதத்தில் நாங்கள் வளர்க்கப்பட்டு வந்த நாங்கள் சிறு வயதிலே நாங்கள் ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையில் நாங்கள் மாற்றப்பட்டோம். வருமானம் இல்லை, பலவிதமான நெருக்கங்கள். மூத்தவருக்கு என்னுடைய தகப்பனுடைய வேலை கிடைத்தது, அவர் குடும்பத்தை பராமரித்து வந்தார். இப்படியாக நாங்கள் நெருக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் தரிசனங்கள் மூலமாக தாயாருக்கு இந்த சத்தியத்தை இந்த ஊழியக்காரர் தரிசனத்தில் காட்டி கர்த்தர் இந்த ஐக்கியத்துக்கு எங்களை கொண்டு வந்தார். இதற்குள் வருகிறதான வேளையில் நாங்கள் பலப்படுத்தப்பட்டோம். நாங்கள் சிறுவர்களாக இருந்ததினால் தாயாருடைய கண்டிப்பின் கீழ் நாங்கள் இந்த ஐக்கியத்திற்குள் வரலானோம். இப்படியாக நான் சிறு வயதிலிருந்து இந்த ஐக்கியத்துக்குள் வளர்ந்து வந்தாலும் ஆண்டவருக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு ஐக்கியம் இல்லாதவனாய், எந்தவித தனிப்பட்ட ஒரு உறவும் அற்றவனாக நான் ஜீவித்து வந்தேன். தாயுடைய பயத்து நிமித்தமாக, தாய்க்கு பக்தி நிமித்தமாக, எங்களுடைய கண்டிப்பு நிமித்தமாக கூட்டங்களுக்கு தவறாக வருவது, குடும்ப ஜெபத்தில் கலந்து கொள்வது, சண்டே ஸ்கூலில் படிக்கிறது, இப்படியாக இருந்தாலும் இந்த ஜீவியத்தில் இயேசு இல்லை. இயேசுவுக்கும் எனக்கு எந்த விதமான ஐக்கியம் இல்லை. சிறு வயதிலே விளையாட்டில் அதிக ஆர்வமுற்றவனாக ஒரு பைத்தியமாக நான் காணப்பட்டேன். இளம்பராயத்திலேயே ஃபுட்பால், வாலிபால், இது இப்படிப்பட்டதான எல்லா ஸ்கூல் டீம்களையும் லீட் பண்ணக்கூடிய அளவில் நான் தேர்ச்சி உள்ளவனாக இருந்தேன். இப்படியாக எனக்கு இது நிமித்தமாக அநேக சான்றிதழ் கிடைத்தது. படிப்பு என்றால் எனக்கு அது வராது என்கிறதான ஒரு அபிப்பிராயம் இருந்தது. படிப்பே எனக்கு ஒரு வெறுப்பாக இருந்தது. படிக்கவும் இயலாத ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாகவும் காணப்பட்டேன். ஆகையால் இதில் தேறி இப்படி ஆயில் ஒரு ஆளாக வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஆர்வம், இதில் ஒரு பெரிய வெறி இருந்தது. விளையாட்டில் எப்படி ஆயில் நாம் உயர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி. ஆகையால் இதன் மூலமாக எனக்கு கிடைத்த சான்றிதழ் மூலமாக எனக்கு விளையாட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக எனக்கு தொழில்நுட்ப கல்லூரியில் எனக்கு ஒரு இடம் கிடைத்தது. அதில் சேர்ந்த அந்த முதல்வர் என்னை பார்த்து என்னுடைய சான்றிதழை பார்த்து விட்டு அவர் சொன்னார், இதெல்லாம் எடுத்து விட்டு ஒதுக்கி வைத்து விட வேண்டும், இனி நீ படிக்கிற ஆர்வம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்று சொன்னார். அதுதான் என்னுடைய ஒரு பெரிய ஜீவியத்தில் ஒரு திருப்ப முனையாக மாறினது. அந்த படிப்பு என்ற உடனே எனக்குள்ள ஒரு கலக்கம் உண்டானது, பயம் பிடித்தது. இது வராது என்கிறதான ஒரு சூழ்நிலையில் நான் வளர்க்கப்பட்டபடியினால் நான் மிகவும் கலங்க ஆரம்பித்தேன். அந்த நேரம் தான் கர்த்தரினை தொட ஆரம்பித்தார். கர்த்தரை நான் சந்தித்ததான வேலை அதுதான். அப்பொழுது இந்த அனுபவத்தில் வளர்ந்தாலும் எனக்குள்ள பாவ அறிக்கையோ பாவ மன்னிப்பின்றிய அந்த நிச்சயமோ இல்லாதவனாய் ஜீவித்து வந்தேன். அன்று நான் என்னை ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணித்தேன். என்னுடைய நிலவரங்களை நான் உணர்ந்தேன். இந்த கலக்கம், இந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலை, இதிலிருந்து யாரும் தப்பு வைக்க முடியாது. இனி படிக்கணும். படிப்பு என்றாலே எனக்கு வராது, படிப்பு என்றாலே ஒரு கசப்பு, அது மனதில் ஏறாது என்கிறதான ஒரு நிலவரத்திலிருந்த என்னை ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் வைத்து சந்தித்தார். ஆண்டவர் என்னை தொட்ட வேளையில் என்னுடைய நிலவரங்களை குறித்து நான் உணர ஆரம்பித்தேன். பெரிய பாவ உணர்வு எனக்குள் உண்டானது.
மனஸ்தாபப்பட ஆரம்பித்தேன். எறியாத ஒரு பெரிய பாவ அறிக்கை எனக்குள் உண்டானது. ஆண்டோடைய சமூகத்தில் இன்றைய இளம்பிராயத்திலிருந்து எனக்குள் உண்டானதான எல்லா பலவீனங்கள், எல்லா பாவ கிரியைகள் இவளுக்காக நான் அறிக்கையிட ஆரம்பித்தேன். இந்த பாவ அறிக்கை ஒரு பாவத்தை குறித்துதான ஒரு பெரிய உணர்வு, மனஸ்தாபம், மனங்கசந்து அழுகிற அந்த நிலவரத்தை கத்த எனக்கு அந்த இளம்பிராயத்தில் தந்தார். ஆண்டவர் அந்த ஒரு பெரிய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்த வேளையில் எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதல், ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ள எடுக்கக்கூடாது இந்த சமாதானம் என்கிறத அன்றைக்கு நான் அனுபவித்தேன். அப்பொழுது அந்த சந்தோஷத்தை நிமித்தமாக ஆண்டவர் அதிகமாக நான் நேசிக்க ஆரம்பித்தேன். எவ்வளவு தூரம் இந்த விளையாட்டுத்துறையில் நான் தீவிரவாதியாக இருந்தேனோ அவ்வளவாக அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு அந்த ரட்சிப்பை தந்த நேரத்தில் ஆண்டவரத்தில் நான் ஒன்று சொன்னேன், இதுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருந்த என்னுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் தொட்டு என்னை மன்னித்து அவருக்குள்ள ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள என்னை கொண்டு வந்த வேளையில் ஆண்டவரத்தில் நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே, இந்த ஜீவனை இனி உமக்காக நான் தருவேன். என்ன அறியாதபடி இந்த வார்த்தை என்று வாயினால் சொன்னேன். ஆண்டவரே, இந்த ஜீவனை இனி உமக்காக நான் தருவேன். அது முதல் எனக்குள்ள இருந்ததான அந்த விளையாட்டின் மேலே உள்ளதான ஆர்வங்கள் மாறினது. எனக்கு இருந்ததான திரளான சிநேகிதர்களை விட்டு நான் வேறு புரிய ஆரம்பித்தேன். முற்றிலுமாய் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தேன். எவ்வளவு வீட்டில் அடங்கி இருக்க முடியாதபடி அலைந்து தெரிந்து கொண்டிருந்த என்ன ஆண்டவர் அன்றைக்கு என்னை தொட்டது நிமித்தமாக விட்டு வெளியே போக முடியாத இறங்கக்கூடிய விருப்பமற்றவனாக ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தந்தார். இப்படியாக நான் படிப்பு துறையில் நான் படிக்க ஆண்டோடைய வசனங்களை விசுவாசிக்கவும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் தரித்திருக்கவும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியப்படவும் இப்படியாக நான் பலப்பட ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தர ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிக்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் வந்தது, ஒரு தைரியம் வந்தது. அப்பொழுது ஒரு பரிசுத்தவான் சொன்னார், யாக்கோபு 1:5 நீ கைகளை வைத்து நீ படித்து நீ பாடங்களை படிக்க ஆரம்பி, எப்பொழுது உனக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொன்னார். அப்பொழுது யாக்கோபு 1:5 அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் அந்த விரலில் அந்த வசனத்தில் விரலை வைத்து ஜெபிச்சுட்டு தான் நான் பாடத்தை ஆரம்பிப்பேன். இப்படியாக படித்து என்னுடைய ஒவ்வொரு அந்த செமஸ்டர்லையும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற கர்த்தர் உதவி செய்தார். கடைசியாக என்னுடைய படிப்பை முடித்து வரும்போது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி வெளியே வர கர்த்தர் உதவி செய்தார். படிப்பில் ஜெயத்தை தந்தவர். அப்புறம் இந்த இதுக்கிடையில் என்னுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் இடைபட ஆரம்பித்தார். கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து பேசினார். ஆனால் எனக்குள்ள முற்றிலுமான ஒரு தைரியம் இல்லை, எனக்குள்ள ஒரு அதை குறித்த ஒரு கலக்கம் இருந்தது. ஆகையால் தீர்மானத்தில் உறுதியற்றவனாக நான் காணப்பட்டேன். தீர்மானத்தில் நான் அசையக்கூடியவனாக இருந்ததுனால் என்னுடைய வேலை சம்பந்தமாக நான் சென்ற இடங்கள்லாம் எனக்கு பயங்கரமான தடைகள் ஏற்பட்டது. எத்தனையோ வேலைகளுக்கு எத்தனையோ இடங்களுக்கு அலைந்து தெரிந்தேன். எத்தனையோ பெரிய அதிகாரிகள் எனக்கு சிபாரிசாக வந்தார்கள். ஆனால் ஒன்றும் வாய்க்கவில்லை. எல்லா இடங்களும் நடைபெற்றது. கடைசியாக என்னுடைய ஒரு மேலாக படிக்கலாம் என்று சொல்லி ஹைதராபாடுக்கு ஒரு படிப்புக்காக நான் சென்றிருந்தேன். அங்கே படிப்பு சேர்ந்ததான ஒரு 2 மாதத்துக்குள்ளாக என்னுடைய வலது காலில் ஒரு வாதம் போல அது காலை எடுத்து வைக்க முடியாதபடி ஒரு தாக்குதல் உண்டானது. எனவே அந்த தாக்குதல் நிமித்தமாக ஒரு வாரம் நான் தாக்கு பிடித்து பார்த்தேன். என்னால் முடியலை. உடனே பக்கத்தில் இருக்கிறதான செகண்ட் பேட் ஃபெய்த்தவங்க நான் போய் சேர்ந்தேன். இந்த அனுபவத்தில் வளர்ந்ததுனால தெய்வீக சுகத்தின் அனுபவம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆகையால் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து நிற்கும் மருந்தக்கூடிய தேடக்கூடிய மருத்துவரை தேடக்கூடியதான அந்த சிந்தை இல்லை. உடனே ஃபெய்த்தவங்களை போயிருந்தேன். 1 வாரமாக படுத்திருந்தேன். வலது கால் முழுவதும் அது வீங்க ஆரம்பித்தது. முழங்கால் பெருசாக வீங்கி விட்டது. அது முடக்க முடியல, நீட்ட முடியல. உடனே என்னை வீட்டில் இருந்து கொண்டு போனார்கள். வீட்டில் சுமார் ஒரு 3 மாதம் படுத்திருந்தேன். அந்த வலது கை கால் பகுதி எல்லாம் சூம்ப ஆரம்பித்தது. அது ஒரு குச்சி போல மாறிட்டு வலது காலும் கையுமாக இப்படி விளைவினப்பட்டது. ஆனால் முழங்கால் மாத்திரம் பெருசாக வீங்கியிருக்கும். கையை நீட்டவோ மடக்க முடியாது. ஒரு 3 மாதத்தில் திரும்ப நான் கொஞ்சம் எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். திரும்ப இடது பகுதி அதே போல தாக்க ஆரம்பித்தது. கையிலையும் கால்களிலும் சதைகள் எல்லாம் கரைந்து போயிட்டு அந்த முழங்கால் பகுதி மாத்திரம் வீக்கமாக இருக்கும். இப்படியாக வீங்கி அது 6 மாசமாக படுக்கையில் ஆனேன். இப்படியாக தொடர்ந்து என்னை சரீரத்தில் தாக்கி சரீரம் முற்றிலுமாய் உருகுலைந்து போனது. எவ்வளவு திடகாத்திரமாக பலவானாக நான் ஆரோக்கியமாக இருந்தேனோ அந்த சரீரத்தினுடைய தோற்றமே மாறி போனது. எல்லாம் சரீரத்தில் வெறும் எலும்புகள் தான் இருந்தது. ஆகையால் இந்த படுக்கை நீடித்து இந்த படுக்கையில் நான் தெய்வீசுவத்தில் இருந்ததுனால 2 பகுதியில் எனக்குள்ள ஒரு நெருக்கங்கள் உண்டானது. குடும்ப சிகிச்சையாக இருந்ததுனால் பல விதத்தில் நான் நெருக்கப்பட்டேன். ஒரு பகுதியில் பலர் கலக்கினார்கள். இது முடக்குவாதம் குத்துவாதம் தாக்கி இருக்கிறது, இதற்கு மருந்து இல்லை மருத்துவம் இல்லை என்றார்கள். சிலர் மருந்து எடுத்தால் சரியா போகும் என்று சொன்னார்கள். இப்படியாக நான் தாக்கப்பட்ட வேளையில் சத்தியத்தின் நிமித்தமாக பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய ஊழியர்களும்
அதிகமாய் பலப்படுத்தினார்கள். ஆண்டுடைய வார்த்தை என்னை அதிகமாக தேற்றினது. இந்த நாட்களில் விசுவாச வீரருடைய புஸ்தகங்களில் ஒரு புஸ்தகத்தை நான் படித்தேன். அவர் வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்வதன் மூலமாக அவர் பெற்றதான அந்த சுகத்தை நான் படித்தது நிமித்தமாக அந்த விசுவாச வார்த்தைகளை நான் அறிக்கையிட ஆரம்பித்தேன். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார், அவர் தாமே தம்முடைய சரீரத்தை நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தபடியால் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்படியாக வாக்கு தத்தங்களை அறிக்கையிட்டு அவர் பெற்றதான அனுபவத்தை நான் படித்தபோது எனக்குள்ள தைரியம் கிடைத்தது. அந்த வசனங்களை நான் அறிக்கையிட எனக்குள்ள அந்த ஜீவன் உண்டானது. எப்படி நான் ஒரு உருவழிந்த ஒரு பிண்டம் போல நான் கிடந்தேனோ எனக்குள்ள அந்த கை கால்களை முடக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பி உட்கார ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தேன். அப்படியாக என்னுடைய இந்த படுக்கை சுமார் 3 ஆண்டுகளாக நீடித்தது. எப்படி நான் படுக்கையில் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு அழிந்த சரீரத்தில் நான் கிடந்தேனோ கொஞ்சம் கொஞ்சமாய் கத்தர் என்னை பலப்படுத்தி இன்றைய கால்களை கத்தர் மானின் கால்களை போல மாற்றினார். அந்த படுக்கையில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவான்கள் பலப்படுத்துவார்கள், ஒரு விசுவாசிகள் வந்து பலப்படுத்துவார்கள். இப்படியாக கத்தருடைய ஆதரவு எனக்கு அதிகமாக இருந்தது. ஆண்டோடைய தரிசனங்கள் சொப்பனங்களை கத்தர் தந்தார். இந்த படுக்கையில் என்னுடைய அழைப்பை கத்தர் உறுதிப்படுத்தினார். அப்பொழுது நான் கடைசியாக வந்ததான ஒரு ஊழியர் சொன்னார், ஆண்டவரை இப்பொழுது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று ஒப்புக்கொடு, அப்பொழுது ஆண்டவருடைய வழிகள் உனக்கு வெளிப்படும் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தில் பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது. நான் படித்து என்னுடைய குடும்பத்தை நான் பராமரிக்க வேண்டும் என்று அன்னுடைய எண்ணம் இருந்ததனால் நான் படித்து வெளியே வந்தவுடனே நான் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். ஆகையால் நான் ஊழித்து இறங்க வேண்டும் என்கிறதான வாஞ்சி எனக்குள் இருந்தாலும் நான் இறங்க முடியாத ஒரு நெருக்கங்கள் இருந்தது. உடனே இந்த சூழ்நிலையில் அண்ணன் பார்த்தார், இது இனி இவனுக்கு உயிர் தப்பினால் போதும், நீ உயிரோடு இருந்தால் போதும் என்று சொல்லி அவர் ஒரு முடிவுக்குள் வந்தார். அன்னுடைய அந்த முடிவும் நான் எடுத்த ஒரு தீர்மானமும் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் எனக்கு தந்ததான வெளிப்பாடுகளும் கத்தர் என்னை பலப்படுத்தி இந்த ஊழியத்துக்கு கத்தனை ஆயத்தப்படுத்தினார். கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பி நடக்க கத்தர் எனக்கு உதவி செய்தார். ஆண்டோடத்தில் சமூகத்தில் அந்த படுக்கையில் நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரை இந்த கால்களை மானின் கால்களை போல மாற்றும், உயர்ந்த கண்மொழியும் அடிகளை உறுதிப்படுத்துவேன் சொன்னீரே, இந்த காலில் மானின் கால்கள் போல மாற்றி வைரானால் நமக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லி தீர்மானம் செய்த போது ஆண்டவர் இந்த கால்களை மானின் கால்களை போல மாற்றினார். அன்றைக்கு தான் விட்டதான சுமார் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தாக்கப்பட்ட இந்த வியாதி இது இன்றைக்கு வரையும் இந்த அறிகுறி கூட இல்லாதபடி கர்த்தர் என்னை பரிபூர்ணமான சுகத்தை தந்தார். இதை பயப்படுத்தினார்கள். வாயு முத்தி வாதமாக மாறினது. எனவே குளிர்பானங்களோ வாயு ஆகாரங்களோ ஒன்று புசிக்கக்கூடாது என்று சொல்லி பயப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு எந்தவித பாகுபாடு இல்லாதபடி எல்லாவற்றையும் புசிக்கிறேன். எல்லாவித சூழ்நிலையிலும் நான் இன்னைக்கு ஜீவிக்கிறேன். ஆனால் இந்த வாயுவோ இதுவரையும் என்னை தாக்காதபடி ஆண்டோடைய கிருபையினால் ஆண்டோடைய இரக்கத்தினால் கத்தர் பாதுகாத்து வருகிறார். இந்த மென்மையான ஊழியத்துக்கு கத்தர் வேறுபடுத்தார். இந்த ஊழியத்தை செய்யவும் கத்தர் இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார். அருமையானவளை என்னை கட்டுக்கொண்டு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கலாம். சூனியத்தினால பாதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கலாம். கத்தர் எங்களை தப்புவித்தவர், உங்களையும் தப்பிக்க வல்லவர். ஞானத்தில் குறைவுள்ளவர்களா யாராயில் இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தந்த தேவன் உங்களுக்கு ஞானத்தை தர வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட வியாதியினால பாதிக்கப்பட்டு யாராயில் வந்திருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் மேல் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். ஆண்டவர் என்னை எழுப்பினவர் உங்களை எழுப்ப வல்லவராக இருக்கிறார் என்று என்னுடைய சாட்சி முடிக்கையும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Shall we all praise God for all the beautiful things and the great things the Lord has done in the life of this dear brother. Let's praise God for that. தர்மியான சகோதரருடைய ஜீவிதத்திலே தேவன் செய்ததான பெரிய காரியங்களுக்காக, அற்புதமான காரியங்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. Yes, our Jesus is living. ஆம், நம்முடைய இயேசு ஜீவிக்கிறார். And he is able to do great things for us. நமக்காக அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். But at the same time he wants us to live for him. அதே நேரத்திலே நாமும் அவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். When we make a decision to live for him, he will do great things for us. அவருக்காக ஜீவிக்க முடியாத நாம் தீர்மானிக்கும் பொழுது அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். If the Lord is calling you to serve him, you surrender your life. கர்த்தர் கூடியும் செய்ய முடியாத கர்த்தர் உங்களை அழைத்தார், உங்கள் ஜீவித்தை ஒப்புக்கொடுங்கள். For giving everyone the grace to do the perfect will of God in their lives. Let's praise God. தங்கள் ஜீவிதத்திலே பரிபூர்ணமான தேவ சித்தத்தை செய்ய கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord.